ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தயிர், கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு, இன்றைக்கி நான் காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வெட்டி வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா காயை வேக விடுங்க. நல்லா வெந்து வர ஸ்டேஜில் ஆல்ரெடி அரிசிக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அரிசிக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பீட்டி அரிசியை இதில் நான் ஆட் பண்ணுறேன். அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.